Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalam ala rasulihil karim. Amma ba'd. Qala Allah tabaraka wa ta'ala fi kalamihil qadim wa fil furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. وقال تعالى أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله ومولانا العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من تمسك بسنتي عند فساد أمتي له أجره மினது ஷஹீதின் அவு கமா கால அலைஹி வஸலாத்து வஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி எனது உரையை துவங்குகின்றேன். கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன் சொல்லலாமே. இப்பொழுதெல்லாம் ஆமீன் சொல்வதற்கும் கூட்டு துஆவில் ஆமீன் சொல்வதற்கும் அது ஒரு கௌரவ குறைச்சலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஸ்ரத்து பள்ளிவாசல்ல இறைவா நீண்ட ஹயாத்தை கொடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு என்று துஆ செய்தால், யா அல்லாஹ் அது எனக்கு கூட அப்படின்னு சொல்லி ஆமீன் சொல்வதற்கு கூட இன்னைக்கு மக்கள் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த உத்தம நபியின் உதய தின விழா ஆவூர் என்ற இந்த ஊரிலே சிறப்பான முறையில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பான விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் ஆலி ஜனாப் ஜமாத்தின் தலைவர் KYM உமர் ஹத்தாப் அவர்களே மற்றும் முகமது பாஷா BEMS அவர்களே, மேலும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள், மேடையில் நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய, சபையில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், குறிப்பாக இந்த பள்ளிவாசலுடைய இமாம் அருமை சகோதரர் நண்பர் ஹசன் வாஹிதி ஹசரத் அவர்கள் மற்றும் அருமை சகோதரர் நண்பர் இலியாஸ் மன்படி ஹசரத் அவர்கள், மேலும் அருமை சகோதரர் அப்துல் ரஷீத் முனீரி ஹசரத் அவர்கள், இன்னும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவியினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், ஊர் மக்கள், ஜமாத்தார்கள், குறிப்பாக திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சிறார்கள், அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் வளமான வாழ்வை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். சிறப்பான இந்த ரபியுல் அவ்வல் திங்களிலே மாநபி அவர்கள் பிறந்த இந்த சிறப்பான மாதத்திலே எவ்வாறு மக்கா பெருமானாருடைய பிறப்பை கொண்டு ரஹ்மத்தாக பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்தானோ, அதே போன்று அந்த சிறப்பான மாதத்திலே நம்முடைய வாழ்வையும் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக பரக்கத்தாக ஆக்கி வைப்பானாக. மாணவி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதீனாவிற்கு சென்று அன்னாரை ஜியாரத் செய்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாளில் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மாணவியினுடைய இந்த சிறப்பான ரபியுல் அவ்வல் திங்களிலே இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நசீபை அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. சிறப்புமிக்க இந்த ஆவூர், இங்கிருந்து ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசலுக்கு சில சகோதரர்கள் அடிக்கடி வரும்போதெல்லாம் அங்கே ரொம்ப பெருமையாக சொல்வார்கள், இந்த ஹசரத் எங்க ஊரில் தொழு வச்ச ஹாம்சா, எங்க ஊர் ஹாம்சா, ஆவூர் ஹாம்சா என்று அங்கே ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக ஆவூர் மக்கள் சகோதரர்கள் வரும்பொழுதெல்லாம் சொல்வார்கள். அது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். ஏனென்றால் ஆவூரை சார்ந்த ஒரு ஹாம்சா, ஒரு செல்ல பிள்ளையாக நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அல்லாஹு தஆலா
இந்த உல்ஃபத்தை எப்பொழுதும் நீடிச்சு வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஹஜ்ரத் அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மாணவி அவர்களின் சுன்னத்துகளின் பேர் அதிசயம் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். மாணவி அவர்களுடைய நடைமுறைகள் சுன்னத்து என்று சொன்னால் மாணவி அவர்கள் நடைமுறைப்படுத்திய எல்லா விஷயங்களும் சுன்னத்து தான். மாணவி அவர்கள் சொன்ன செய்த அனைத்தும் சுன்னத். இந்த சுன்னத் என்ற மாணவி அவர்கள் நடந்த இந்த வழியை இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. The prophet is only not a prophet. ப்ராஃபட் என்ற தீர்க்கதரிசி ஒன்லி அவர் ஒரு ஆன்மீக ரீதியான தலைவர் மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வந்த வாழ்வியல் நெறிமுறைகளை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ, தட் இஸ் த சுன்னத் இஸ் ஒன்லி a hygienic. சுன்னத்து தான் சுத்தமானது. த சுன்னத் இஸ் a healthy. சுன்னத்து தான் ஆரோக்கியமானது என்று இன்னைக்கு மேற்கத்திய உலகமும் மருத்துவ விஞ்ஞானமும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமன் யபுதகி கைரல் இஸ்லாமி தீனன். தீன் நெறி அல்லாத வேற வழியை நீங்கள் பின்பற்றினால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வஹுவ, இன்னும் அந்த மாணவி அவர்கள் கற்றுக் கொடுக்காத தீன் அல்லாத வேறு ஒரு கலாச்சாரம் என்பது ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன், அது மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தரும், ஹஸாராவாக ஆகும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் நாயகத்துடைய வாழ்வியலிலே ஒரு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உலகெங்கும் மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலகட்டத்திலே பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஏறக்குறைய நம்முடைய காலம்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி, என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் குழப்பமான காலகட்டத்தில் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை நோக்கி பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நின்று கொண்டு தண்ணி குடிப்பார்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள், நின்று கொண்டு சாப்பிடுவார்கள். இதையெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம், இதையெல்லாம் ஃபேஷன் என்றும் இதுதான் ஹைஜீனிக் என்றும் உலகம் எல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றார்களோ லஹு அஜ்ருஹு மிஅத்து ஷஹீதின், அவருக்கு 100 தியாகிகளுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, the best investment is not in gold. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளிலேயே தங்கத்தில் முதலீடு செய்வது லாபம் இல்லை. the best investment is not in your property. நிலபலன்களை சொத்துக்களை வாங்குவது சிறப்பான முதலீடு அல்ல. the best investment in luxury, that is not, அதுவும் வேல்யூபிள் இல்லை. ஆடம்பர வாகனங்கள் வாங்குவது, சொத்து பத்துக்களை வாங்குவது, தங்கத்தில் முதலீடு செய்வது, எந்த முதலீடுகளை எல்லாம் ஆங்கில உலகம் சொல்லி காட்டுகின்றது, இதெல்லாம் முதலீடுகள் அல்ல. the best investment என்றால், சிறந்த முதலீடு என்றால் அது that is a health, அது ஒரு ஆரோக்கியம் தான் முதலீடுகளிலேயே சிறந்த முதலீடு என்று மேற்கத்திய உலகம் சொல்லி காட்டுகின்றது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா பர்ஸ பில் கினா லிமன் தகா, நீங்கள் தக்வாவுடைய இறைச்சம் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் பணங்காசு சேர்ப்பது தவறல்ல. லிமன் தகா கைரும் மினல் கினா வ தீபுன் நஃப்ஸி மினன் நஈம் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். செல்வத்திலேயே ஆக சிறந்த செல்வம் ஆரோக்கியமாக வாழ்வது, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஆக பணங்காசுகளை சேர்ப்பதை விட ஒருவர் ஆரோக்கியமாக வாழ்வதுதான் ஆக மிகச்சிறந்த முதலீடு என்று இன்றைய உலகம் சொல்லி காட்டுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? ஆக சிறப்பான செல்வந்தன் யார் என்றால் ஆரோக்கியத்தோடு வாழ்வது என்று பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் இருந்து இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட சஹாபாக்களிடத்திலே பெருமானார் அவர்கள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்டால், அல்லம்னா குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிலாஅ, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தல் ஹிலாஅ, சிறுநீர் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். வீட்டை நிர்வாகம் செய்வதிலிருந்து நாட்டை ஆளக்கூடிய அரசாட்சி வரை, எப்படியெல்லாம் சிறுநீர் கழிப்பதிலிருந்து உணவு உட்கொள்ளும் வரை, தண்ணீர் அருந்துவது முதல்
எல்லா விஷயத்திற்கும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமா, நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒற்றைவரை ஹதீஸ், லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமா, நின்று கொண்டு தண்ணீர்களை குடிக்காதீர்கள். இந்த ஒற்றை வரி ஹதீஸ இன்னைக்கு மருத்துவ உலகம் ரிசர்ச் செய்து காட்டுகிறது. நின்று கொண்டே தண்ணீரையோ ஒரு பானத்தையோ ஒருவர் குடித்தால், நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் இரைப்பை சேதாரமாகி செரிமான கோளாறு ஏற்படுகிறது என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. செரிமான நம்முடைய இரைப்பை ஆரோக்கியமாக இருப்பதற்கு அமர்ந்து கொண்டு பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையிலே, சுன்னத்தான முறையிலே நீர் அருந்துவதால் ஒரு மனிதனுக்கு ஹெல்த் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கின்றது. அமர்ந்து கொண்டு தண்ணீர் குடிப்பதால் செரிமான கோளாறு ஏற்படுவதில்லை, கேஸ் பிரச்சனை ஏற்படுவதில்லை, சிறுநீரக கிட்னி அது சிறப்பான முறையில் இயங்குவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது என்று இன்றைய உலகம் கண்டுபிடித்தாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவி அவர்கள் லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமா, நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஐயபூல ரஜுலு காயிமன், ஒருவர் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். நின்று கொண்டு சிறுநீர் செல்வதால் சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கும் தொற்றுக்கள் அது சிறுநீர் தொற்றாக மாறி புரோட்டஸ்ட் வீக்கம் ஏற்படுகிறது என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கும் மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? அமர்ந்து கொண்டு ஒருவர் சிறுநீர் கழித்தால் அவருடைய உடல் அமைப்புகள், அந்த வயிறு தசை பகுதிகள் எல்லாம் கீழே அழுத்தப்பட்டு அதன் மூலமாக கடைசி சிறுநீரக சொட்டு வரை அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதால் எல்லாம் வெளியாகி விடுகிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் அவருடைய தசை நாறுகள் அது அழுத்தப்படாத காரணத்தினால் நின்று கொண்டு ஒருவர் சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீருடைய சொட்டுக்கள் ஒவ்வொரு சொட்டாக தேங்கி அது சிறுநீரகத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று இன்னைக்கு மருத்துவ விலகம் சொல்லி காட்டுகின்றது. மாணவி அவர்களுடைய சுன்னத்துகள் எத்தனை ஆச்சரியங்கள்! நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால், நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை பற்றி இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் ரிசர்ச் செய்து கொண்டே இருக்கின்றது. நாம் தான் இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேற்கத்திய உலகம் இன்ச்சி பை இன்ச்சாக ஒவ்வொரு மாணவி அவர்களுடைய ஹதீஸ்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சுன்னத்துகளையும் ஆய்வு செய்து த சுன்னத் இஸ் எ ஹைஜீனிக், மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பண்பு என்பது, சுன்னத் என்பது அது ஆரோக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதாலும் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதாலும் சிறுநீரக கிட்னி சேதம் அடைகிறது. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறோம். ஆரோக்கியத்திற்காக நம்ம துஆ செய்யணும். கிட்னி செயலிழந்து விட்டால் டயாலிசிஸ் பேஷண்ட்களை கேட்டு பாருங்கள். பொதுவாக மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்வதால் நோய் நொடியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சான், அவங்க டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாம புற்றுநோய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், புற்றுநோய் சிலருக்கு வந்து விடுகிறது என்று பேசுகின்றார்கள். சுகர், அதை பற்றி அடுத்து நாம் பேசுவோம். இது போன்று சில நோய்கள் நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய விஷயத்தில் இருக்கும் பொழுது மாணவி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், அந்த நோய் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் சுகர் எனக்கு வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். புற்றுநோய் எனக்கு வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போன்று மற்ற என்னென்ன நோய்கள் இருக்கின்றதோ எதுவும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் மாணவி அவர்கள் ஒரு வரியை, ஒற்றை வரியை சொல்லிக் கொடுத்தார்கள். அதையெல்லாம் சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லாமதா? சொல்லாம அல்லாஹ், யா அல்லாஹ், ஹஜ்ரத் ஏதோ புற்றுநோய்னு சொல்றாரு, சிறுநீரக கோளாறுன்னு சொல்றாரு, டயாலிசிஸ் பேஷண்ட்னு சொல்றாரு, நாமும் கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு மனிதர், ஒரு மூமின், இறைவா இந்த நோயெல்லாம் இல்லாம என்ன ஆரோக்கியமாக வச்சிருக்கல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு மனிதர் சொன்னார். மாணவி அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதர் வராத ஒரு நோய்க்காக அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான், இந்த நோயை அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, இந்த கஷ்டத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, இந்த விபத்தில் காயமடைவதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், இந்த நோய் வருவதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், ஐசியூல சேர்வதை விட்டு அல்லாஹ் என்னை ஆரோக்கியமா வச்சிருக்கிறான்னு சொல்லி ஒருத்தர்
ஒரு நோயை பார்த்தோ கேள்விப்பட்டோ யா அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னா மௌத்தாகிற வரைக்கும் அல்லாஹ் அந்த நோயை ஒரு அடியானுக்கு கொடுக்க மாட்டான் என்றார்கள் உத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் அந்த சாப்பாட்டின் மூலமாக இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் எனக்கு தான், இதில் இருக்கக்கூடிய கேடுகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று. சிறுநீர் கழிக்க செல்லும் போது இடது காலை வைத்து செல்ல வேண்டும், அங்கே தலையில் துணி போட்டு செல்ல வேண்டும், செருப்படைந்து செல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எனக்கு தொப்பி போடுங்க தலையை மூடுங்கன்னு சொன்னா சிலருக்கு அலர்ஜியா இருக்கு. ஏன்னா அந்த சவுதி துபாய்க்கு போயிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு தொப்பி போடுறத கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க. சவுதி துபாயிலாம் தொப்பி போடுறது இல்லை அஜரத்தே அப்படின்னு சொல்றாங்க. யாரும் தப்பா நினைக்காதீங்க. சவுதி துபாய் அரபு நாட்டுக்காரன் நம்மளை வெளிநாட்டில இருந்து வந்த மூணாந்திர குடிமக்களா பார்த்த காலகட்டத்தில் அவன் தலையில துண்டு போட்டான், அதுக்கு மேல வட்டு வச்சான். நான் அரபி நீ அஜ்னபி, நீ தொப்பி என்ன மாதிரி துண்டு போட்டு அசல் அரபியா நீ இருக்க கூடாது. நீ வெளிநாட்டில இருந்து வந்தவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இன்னும் சில நாட்டில் யமன் போடுற சில அரபு தேசத்துல தோப்பு போடக்கூடாது. அரபு நாட்டு அவன் மட்டும் தான் போடணும், அந்த அரபி கண்ட்ரியை சார்ந்தவன் மட்டும் தான் போடணும். சவுதியில் அப்படி கிடையாது. ஆனால் மற்ற சில அரபு கண்ட்ரியில தோப்பு அவன் மட்டும் தான் போடணும், வட்டு அவன் மட்டும் தான் வைக்கணும், அவன் மட்டும் தான் துண்டு போடணும். ஏன் இதை நம்மை பிரித்து காண்பித்து நீ தொப்பி போடுவதற்கு கூட என் முன்னாடி தொப்பி போட்டு நிற்க கூடாதுன்ற ஒரு கௌரவ குறைச்சலுக்காக நம்மை அந்த காலகட்டத்தில் வேற்றுமையாக பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் எப்படி நம்ம நாட்டில் ஜாதியை வச்சு சில பேர் சட்டை போடக்கூடாது, சில ஜாதி செருப்பு போடக்கூடாது, இதுக்கெல்லாம் பெரியார் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்தார் அல்லவா? அந்த மாதிரி நம்மளை ஆரம்ப காலகட்டத்தில் அரபு நாட்டில் போகும்போது நீ எல்லாம் இந்திய தேசத்திலிருந்து வந்தவன், நீ தொப்பி போடுறதுக்கோ துண்டு போடுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த வரிசையில் வந்தது தான் அரபு நாட்டில் தொப்பி போடாத பழக்கமே. இன்னைக்கு நாம என்ன சொல்லிட்டோம், அரபு நாட்டிலேயே தொப்பி போடுறது இல்லை, நாம ஏன் போடணும்? பெருமானார் அவர்கள் எஹ்ராமுடைய ஆடையில் தவிர, எஹ்ராம் ட்ரெஸ்ல இருக்கிறாங்கல்ல, அந்த நிலையை தவிர மற்ற நாட்களிலே தன்னுடைய வாழ்நாளிலே தொப்பி போடாமல் தலையை தலப்பாகை கெட்டாமல் அவர்கள் தொழுததே இல்லை. தொழுததாக ஒரு 2 ரக்காய் தொழுததாக கூட ஹதீஸ்ல கிடையாது. தொப்பி இல்லாம ரசூலுல்லாஹ் 2 ரக்காய் தொழுதுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஹதீஸை சர்ச் பண்ணி பாருங்க. எஹ்ராமுடைய நிலையில் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக பெருமானார் அவர்கள் 4 முறை உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 டைம் மட்டும்தான் பெருமானார் அவர்கள் தலையில் தொப்பி போடவில்லை. ஏன்னா எஹ்ராமுடைய நேரத்தில் தொப்பி போடக்கூடாது. இது அல்லாத மற்ற நேரத்தில் பெருமானார் அவர்கள் தொப்பி அணியாமல் தலப்பாகை அணியாமல் தொழுவதில்லை என்றுதான் ஹதீஸிலே வருகிறது. இதுவெல்லாம் மாணவி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னத்து. சிறுநீரகம் கழிப்பதற்காக மரம் ஜலம் கழிப்பதற்கு செல்கின்றோம். தம்பி மதரசா பிள்ளைகளுக்கெல்லாம் அஜரத்து சொல்லி கொடுப்பாங்க. இடது கால வச்சு பாத்ரூமுக்கு போகணும், ரெஸ்ட் ரூமுக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபூசி வல் ஹபாயிசி என்ற துஆ. இறைவா, ஆண் பெண் ஷைத்தான்களிலிருந்து உன்னிடம், ஹபீசுகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்போ பாத்ரூமுக்குள்ள ஷைத்தான் இருக்கிறான். பெருமானார் அவர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபூசி வல் ஹபாயிசி. அதானதா தம்பி? தம்பி நான் சொல்றது கரெக்டா? இல்ல பாத்ரூம் போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா ஓதணுமா? இல்லையே. இந்த ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தான் ஹபீசுகளிலிருந்து இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒரு வரி. இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது, இந்த டாய்லெட் ரெஸ்ட் ரூம், சிறுநீரும் மலம் ஜலமும் கழிக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு பாக்டீரியா இருக்கிறது. அந்த பாக்டீரியா ஆண் இனமும் இருக்கிறது, பெண் இனமும் இருக்கிறது. அது உள்ளே அதிக நேரம் செலவு செய்யக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக தரையை திறந்த மேனிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது மேலிருந்து அவர்களை அது அட்டாக் செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஷைத்தான் என்பதை பெருமானார் அவர்கள் ஒரு பாக்டீரியா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண் பெண் ஷைத்தான் என்று சொன்னால் இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய, எப்படி கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பாக்டீரியா பரவுகிறது என்று சொல்கின்றார்களோ, ஒரு பாக்டீரியாவுக்குனே ஒரு லேப் வச்சிருக்கான் சைனால. அதுல இருந்து தப்பிச்சு வந்தது தான் கொரோனா. அது மிலிட்டரி தளவாளத்தை விட கடும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய லெபார்டரி அது சைனால இருக்கு, இன்னும் பல நாடுகள்ல இருக்கா இல்லையா? அதை எடுத்து விட்டான்னா உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பாக்டீரியாவுக்கு பவர் இருக்குன்றான். அதை குர்ஆன் யாஜூஜ் மாஜூஜ் என்ற அடிப்படையில் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்போ ஒரு மரம் ஜலம் கழிக்கக்கூடிய ஒரு பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி
லெபார்டரி இல்லாமல், எந்த ஒரு சயின்ஸ் முன்னேற்றம் இல்லாத அந்த காலகட்டத்திலே அரபு தேசத்திலிருந்து மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பின்பற்றுகின்ற இந்த உம்மத்திற்கு அந்த கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு ஹெல்த்திகளையும் ஹைஜீனிக்குகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு கடுமையான உழைப்பு செய்யக்கூடிய ஒரு விவசாயி ஒரு டாக்டரை பார்க்க போனார். அந்த டாக்டர் அவரை செக் பண்ணிட்டு, ஐயா உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஆச்சரியம், சார் என்ன சொல்றீங்க, பணக்காரங்களுக்கு மட்டும்தானே சுகர் நோய் வரும், நான் ஒரு ஏழை எனக்குமா சுகர் நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ டாக்டர் சொன்னாரு, நீ நல்ல உழைப்பியா அல்லது சும்மா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஐயா நான் ஒரு விவசாயி, என் கையை பாருங்க, கையெல்லாம் காய்ச்சி போய் இருக்குது, அப்போ நான் நல்ல உழைப்பேன் அப்படின்னு அவர் விவசாயி ஆதங்கப்பட்டு சொல்லும் போது டாக்டர் சொன்னாரு, சக்திக்கு மீறி உழைச்சாலும் சுகர் வரும், உழைக்காம வீட்டில் சும்மாவே உட்கார்ந்தாலும் சுகர் வரும் அப்படின்ட்டார். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து டாக்டர் சொன்னார், நல்ல சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டார். ஐயா அதுக்கெல்லாம் வஞ்சகம் வைக்கிறது இல்லை, திருப்தியா தொண்டைக்குழி நிலையிற வரைக்கும் திருப்தியா சாப்பிடுவேன். அப்போ டாக்டர் சொன்னாரு, நல்ல திருப்தியா வயிறு முட்டை சாப்பிட்டாலும் சுகர் வரும், சாப்பிடாம ஃபாஸ்டிங்லே இருந்தாலும் சுகர் வரும் அப்படின்ட்டார். இது என்னடா வம்பா போச்சு. சரி நல்ல தூங்குவியா அப்படின்னு கேட்டாரு. ஐயா அதெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் கிடையாதுங்க, நான் ஒரு நாள் அப்படித்தான் தூங்கி எந்திரிக்க லேட் ஆயிருச்சு, மனைவி சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்பிட்டாங்க, எல்லாம் மாலையோட வந்துட்டான், டாக்டரும் வந்துட்டாரு. டாக்டரும் வந்து என்னுடைய பல்ஸை பார்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவரை காப்பாத்திருக்கலான்ற சம்பவம்லாம் நடந்துருச்சு. முழிச்சு பார்த்தா சொந்த பந்தங்கள்லாம் மாலையோட நிற்கிறான், தார தப்பட்டையோட நிற்கிறான், டாக்டர் நிற்கிறாரு. என்ன ஆச்சுன்னு முழிச்சு பார்த்து ஆச்சரியமா பார்த்தேன். என் மனைவி சொன்னா, ஏங்க டாக்டரே சொல்லிட்டாரு அப்படியே படுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இப்படி நான் நல்ல தூங்குவேன் ஐயா அப்படின்னு சொன்னாரு. நல்ல தூங்குனாலும் சுகர் வரும், தூங்காம இருந்தாலும் சுகர் வரும் அப்படின்ட்டாரு. இதுக்கு மேல நல்ல எனக்கு வாயில வரும் அப்படின்ட்டாங்க. என்னையா உழைச்சாலும் சுகர் வரும்ன்ற, உழைக்காம சும்மா இருந்தாலும் சுகர் வரும்ன்ற, நல்ல சாப்பிட்டாலும் சுகர் வரும்னு சொல்ற, சாப்பிடாம பட்னி கிடந்தாலும் சுகர் வரும்ன்ற, நல்ல தூங்குனாலும் சுகர் வரும், தூங்காம இருந்தாலும் சுகர் வரும், இதுக்கு மேல எனக்கு நல்ல வாயில வரும் அப்படின்னு அவன் கோவப்பட்டான். அப்ப டாக்டர் சொன்னாரு, இப்படி கோவப்பட்டாலும் சுகர் வரும் அப்படின்ட்டார். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி, சார் இந்த சுகருக்கு வேற வழியே இல்லையா சார், இந்த சுகருக்கு வேற வழியே இல்லையா சார் அப்படின்னு அந்த விவசாயி சொல்லும் போது டாக்டர் சொன்னார், இந்த சுகரை விட்டா என் பழப்புக்கு வேற வழி இல்லை அப்படின்ட்டார். இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் சுகர் மலிஞ்சு கிடைக்கிறது. பொதுவாக இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி காட்டுகின்றது, 25 வயசு வரைக்கும் மதர் பேச்ச கேளு, 25 வயசு வரைக்கும் மதர் அம்மா பேச்ச கேளு, 40 வயசு வரைக்கும் தப்பா நினைக்க கூடாது ஃபிகர் பேச்ச கேளுன்றான். ஃபிகர்னா பசங்க வேறமா தப்பா, மனைவி பேச்ச கேளு. 1ல இருந்து 25 வயசு வரைக்கும் மதர் பேச்ச கேளு, 25ல இருந்து 40 வயசு வரைக்கும் ஃபிகர் மனைவி பேச்ச கேளு, 40 வயசுக்கு மேல யார் பேச்சதான் கேட்கணும், சுகர் பேச்ச கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் ஆகி போச்சு. 40 வயசுக்கு மேல சுகர். காலையிலேயே அதிகாலையில வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், பெரிய பெரிய செல்வந்தர்கள், அவங்க கிட்ட BMW கார்லாம் இருக்கு, ஃபெராரி கார் வச்சிருக்காங்க, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்லாம் வச்சிருக்காங்க. ஆனாலும் என்ன செய்யறாரு, சைக்கிளிங் பண்றார், வாக்கிங் நடக்கிறார், ஜாக்கிங் போறார். சார் யூ ஹவு மச் சார், ஐ பிஃபோர் ஃபுட் 240, ஆஃப்டர் ஃபுட் 400. சார் யூ ஹவு மச் சார், பிஃபோர் ஃபுட் 120, ஆஃப்டர் ஃபுட் 500 அப்படின்னு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியோர்கள்லாம் பேசிக்கிறாங்க காலையில. அது என்னத்தாது, இந்த சின்ன பசங்க பேசினா நீ எவ்வளவுப்பா மதிப்பு, 450 10th, +2ல 500 அப்படின்னு சின்ன பசங்க பேசிக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்க பெரியவங்க என்ன பேசிக்கிறாங்க, பிஃபோர் ஃபுட் 200, ஆஃப்டர் ஃபுட் 500. என்ன தம்பி அது, அது சுகர். சுகர் இல்லாத மனிதர்களே இல்லை. ரேஷன் கடைக்கு போய் சுகர் இல்லைன்னா கோபம் வருது, ஹாஸ்பிட்டல்ல போய் சுகர் இருக்குன்னா கோபம் வருது. இப்படி எல்லாம் கோபப்பட்டு நாம் என்ன செய்யறோம், சுகர்ல மாட்டிக்கொள்கின்றோம். ஆனால் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுகருக்கு டாக்டர் விளையாட்டாக சொன்னாலும் இதுதானே உண்மை. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாலும் சுகர் வரும், பட்டினி கிடந்தாலும் சுகர் வரும், நல்ல தூங்கினாலும் சுகர் வரும், தூங்காம இருந்தாலும் சுகர் வரும். இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவிலே ஈஜிப்ட்ல இருந்து மிஸ்ரில இருந்து ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஈஜிப்ட்ல ஒரு மிகப்பெரிய மருத்துவர், நான் சிறந்த ஒரு மருத்துவன், எனக்கு பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு கிளினிக் வச்சு கொடுங்க, நான் இலவசமாக மருத்துவ சேவை செய்யலாம்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு பக்கத்துல கிளினிக் வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கட்டமைக்கப்பட்ட முஸ்தஷ்ஃபா மதீனத்துல் முனவ்வரா பெரிய மருத்துவமனை இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசல் பக்கத்துல மருத்துவமனை வைக்க வேண்டும். இன்னைக்கு தேடி வராங்களா இல்லையா? பிள்ளையை கூட்டிட்டு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொன்னாங்க. ஓதிப்பார் அதில் ஓதி உதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஷிஃபாஉ மின் குல்லி தா, அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்து உண்டு என்று சொன்னார்கள் மாணவி அவர்கள். அப்படிப்பட்ட மாணவி அவர்கள் மருத்துவ ரீதியாக இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கிளினிக் வைத்து கொடுப்பது மாணவி அவர்களுடைய சுன்னத்து. இந்த ஈஜிப்ட்ல இருந்து வந்த டாக்டரே ஒரு கிளினிக் வச்சு கொடுக்குறாங்க. அந்த கிளினிக்கிலே அமர்ந்து கொண்டு சில நாட்கள் ஆகிறது. மீண்டும் அந்த டாக்டர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க விடை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் மீண்டும் ஈஜிப்டுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னார். ஏன், மதீனாவில் உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியமா? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிறருக்கு அசௌகரியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கா இந்த சமூகத்தை வளர்த்து எடுத்திருக்கிறீர்கள். பள்ளி வாசலுக்கு வரும்போது பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வராதீங்க, பச்சை பூண்டை சாப்பிட்டு வராதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன், நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரருடைய முக சுளிப்புக்கு காரணமாகும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்விலை தான் இன்னைக்கு உலகம் இஸ்லாமிய தீவிரவாதம் டெரரிசம் என்று சொல்கிறது. இந்த ஒற்றை ஹதீஸ் என்ன தீவிரவாதம், இஸ்லாம் என்ன டெரரிசம்? அட பக்கத்தில் இருக்கக்கூடிய முக சுளிப்புக்கு கூட உன் வாயினுடைய துர்வாற்றம் காரணமாக இருக்கக்கூடாது என்று அற்புதமான மனித நேயத்தையும் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் அல்லவா இஸ்லாம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் இன்னைக்கு என்ன சொல்றான், தி இஸ்லாம் இஸ் எ டெரரிசம், இஸ்லாம் தீவிரவாதம் என்று சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த டாக்டர், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த அசௌகரியமும் இல்லை, ஆனால் நோயாளி இல்லாத மதீனாவிலே மருத்துவமனை எதற்கு, மருத்துவர் எதற்கு என்று கேட்டார். நோயாளி இல்லாத இந்த மதீனாவிலே மருத்துவமனை எதற்கு என்று கேட்டார். ஏன், இத்தனை நாளா நான் இந்த கிளினிக்ல உட்கார்றேன், ஒருத்தர் கூட தலைவலி வைத்த வலி ஜுரம்னு யாருமே வரல, பேஷண்டே போனி ஆகல, அதனால நான் ஈஜிப்டுக்கு போயிடுறேன்னு சொன்னார். சரி, அப்புறம் உங்க விருப்பம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கேட்டார், அந்த டிப்ஸ் நமக்கு வச்சிருந்தா அல்லாஹ் நமக்கும் அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அவர் கேட்டார், நோயற்ற ஒரு சமூகத்தை, ஆரோக்கியமுள்ள ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கி கட்டமைத்து வைத்திருக்கிறீர்களே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஹெல்த் மனிதர்களை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பு எப்படி உங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்? மாணவி அவர்கள் ஒற்றை வரியில் சொன்னார்கள், இதை நான் பின்பற்றினால் ஆரோக்கியம் நிச்சயம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் நான் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? பசித்தால் சாப்பிடுவான், பசி எடுத்தால் சுகருக்கும் இப்போ அதான் டெஃபினேஷன் கொடுக்குறான். பசிச்சா சாப்பிடு, சாப்பிட்டு எந்திரிக்கும் பொழுது கை கழுவும் பொழுது பசியோடு எந்திரிப்பான் என்று சொன்னார்கள். வயிற்றை 4 பகுதிகளாக பிரித்து 2 பகுதி அரை வயிறு சாப்பிடு, கால் வயிறு தண்ணீர் குடி, கால் வயிறு காலியாக வச்சிரு. அந்த கால் வயிறு வச்சிருக்கிறது தான் ஆரோக்கியம். அந்த கால் வயிறு காலியாக வச்சிருக்கிறது தான் நம்முடைய ஆரோக்கியம் என்று உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், இன்றைய மருத்துவ உலகம் பெருமானார் அவருடைய சுன்னத்தை ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து ஆச்சரியப்படுகிறது. the prophet is not only a prophet, நபிகள் நாயகர் வெறும் தீர்க்கதரிசி என்று மட்டும் இந்த முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். the prophet is a genius, அவர்தான் மிகப்பெரிய அறிவாளி. the prophet is a doctor, அவர்தான் மருத்துவர். the prophet is a researcher, great researcher. உலகத்தில் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்தவர்கள். 1400 வருஷத்துக்கு முன்பு மக்காவில் மதீனாவில் இருந்து கொண்டு, எந்த வசதி லெபார்டரி இல்லாத அந்த காலகட்டத்திலே இருந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் ஆரோக்கியமான செயலாக இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் வியந்து பார்க்கிறது. கைரூத் வீஸ் அப்படின்றவன் மாணவி அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை எல்லாம் கேலி செய்து த முஹம்மது இடியட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறான். நவுது பில்லாஹ். என்னடா முகமது நபி அவர்கள் அந்த மூட நம்பிக்கையை ஒழிச்சாருன்னு சொல்றாங்க, உட்கார்ந்துட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்றாரு, உட்கார்ந்து சாப்பிட சொல்றாரு, உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க சொல்றாரு, வயிற்றுல சாப்பாடு கம்மியா சாப்பிட சொல்றாரு. இது எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்குது.
இதெல்லாம் ஒரு இடியத்தனமாக இருக்கிறது என்று அவன் சொல்லிவிட்டு பிறகு அவரிடத்தில் உலக முத்தவாக்கெல்லாம் கேட்டார்கள். ஒரே ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு நடைமுறை, நபியினுடைய நடைமுறை, அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது நவுதுபில்லாஹ் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா என்று அவனிடத்தில் சவால் விட்ட போதுதான் அவன் புகாரியை புரட்டுகின்றான், முஸ்லிம் ஷரீஃபை புரட்டுகின்றான். மாநபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸ்களையும் இன்ச்சி பை இன்ச்சியாக ஆய்வு செய்கின்றான். 2003, 2004, 2005 கடைசியிலே அவன் சொல்கின்றான், நான் தவறாக சொல்லிவிட்டேன், நஊது பில்லாஹ், நான் அதை வருந்துகின்றேன். The prophet is not only a prophet, the prophet is a genius, he is a great medical researcher அப்படின்னு சொல்லி அவன் என்னென்னலாம் இருக்குமோ உலகத்துல எல்லா அந்த படிப்புகளுக்கும் சொந்தமானவர் மாணவி அவர்கள் என்று அவன் சொல்லி தன்னுடைய புத்தகத்தை மாற்றிக்கொண்டான். அவன் பார்த்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. இதா வகஅத் தபாபு ஃபி ஷராபி அஹதுக்கும் ஃபல்யஹ்மலு ஸும்ம லியமீஸ அவு கமா கால அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவன் எப்படியாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்த ஹதீஸ்ல எதையாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 1400 வருஷம் இது, அந்த மீலாது வந்து 1501 ஆண்டு ஹிஜ்ரி அடிப்படையில். இது வரைக்கும் உலகத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டவர் என்றால் அது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படி விமர்சனம் செய்த இவர் என்ன சொல்கின்றார், நான் புகாரியும் ஆய்வு செஞ்சேன், முஸ்லீம் ஷரீஃபையும் ஆய்வு செஞ்சேன், முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு குடி பானத்துல ஒரு ஈ செத்து விழுந்து கிடந்தால், தம்பி, ஒரு குடி பானத்துல ஈ விழுந்து கிடந்தால் எப்படி விழுந்து கிடக்கும்? ஒரு பக்கம் ரெக்க சாஞ்சி விழுந்து கிடக்கும், இன்னொரு ரெக்க படாம மேலே இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா வகஅத் தபாபு ஃபி ஷராபி அஹதுக்கும் ஃபல்யஹ்மலு ஸும்ம லியமீஸ அவு கமா கால அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த மாதிரி ஒரு பானத்தை நீங்க இருந்து அந்த பானத்தை குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், ஒரு ஈ செத்து ஒரு ரெக்கை கீழே இருக்கும், மூழ்கி இருக்கும், இன்னொரு ரெக்கை படாம இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த பானத்தை குடிக்க அவசியம் ஏற்பட்டால் படாத ரெக்கையும் உள்ள ஃபுல்லா முக்கிட்டு திருப்பி ஈயை எடுத்து தூக்கி வீசிட்டு குடிங்கன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை மட்டும் எடுத்து இது போதும் ரசூலுல்லாஹ் விமர்சனம் பண்றதுக்கு. அது என்ன, படாத ரெக்கையும் சேர்த்து முக்கி விழுந்த ஈயை தூக்கி வீசிட்டு குடிங்கன்னு சொன்னா அது ஓகே, அதுல பாய்சன் இல்ல, அதை குடிங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கே சொல்லக்கூடியது என்ன, விழுந்திருக்கும் ஒரு ஈ, ஆனால் ஒரு ரெக்கை கீழே இருக்கும், படாத ஒரு ரெக்கை இருக்கும், படாத அந்த பானத்துக்குள் மூழ்காத ஒரு ரெக்கையும் சேர்த்து முக்கி விட்டு குடிங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அந்த ஈய ரிசர்ச்சுக்கு எடுக்கிறார், ஆய்வு செய்கின்றார் லெபார்டரியில. கைரு பீஸ் ஆச்சரியப்பட்டார், ஈயினுடைய ஒரு ரெக்கை பாய்சன், அது ஒரு விஷம், அந்த பாய்சனை முறிக்கக்கூடிய இன்னொரு ரெக்கை என்பது அந்த பாய்சனை முறிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த படைப்பிலேயே ஆக அல்லாஹ்வே குர்ஆன்ல ஈய வந்து சவால் விட்டு சொல்லி காட்டுறான், ஈயினுடைய படைப்பை உன்னால் படைக்க முடியுமான்னு சொல்லி. இந்த ஈ சாதாரண படைப்பான இந்த ஈல, இந்த ஈயில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ரெக்கை விஷம் என்றும், அந்த விஷம் அந்த பானத்தில் இறங்கி அந்த விஷத்தை முறிப்பதற்குண்டான மருந்து இன்னொரு ரெக்கையில் இருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த லெபார்டரி சயின்ஸ் முன்னேற்றம் அடையாத அந்த காலகட்டத்தில் மதீனாவில் இருந்து, அரபு தேசத்திலிருந்து மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை, இந்த தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிறந்த குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா வழிமுறைகளையும் பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. குழந்தையை கொண்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாருக்கு சென்று அபூ தல்ஹா கொடுக்கிறார். புகாரிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அந்த குழந்தையை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பலத்தின் சில பகுதிகளை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயிலே ஊட்டி விடுகின்றார்கள், இனிப்பை ஊட்டி விடுகின்றார்கள். அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு இனிப்பை கொண்டு உணவை பெருமானார் அவர்கள் துவங்குகிறார்கள். புகாரிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, பெருமானாருடைய தர்பாருக்கு கொண்டு சென்றேன். பெருமானார் அவர்கள் பேரித்தம்பலத்தை எடுத்து குழந்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு உண்டானதை எடுத்து என்னுடைய குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பேர் வைக்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது.
பெருமானாரிடத்திலே கொண்டு செல்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் அப்துல்லா என்று சொல்லி பேர் வைக்கின்றார்கள். பேரித்தம்பலத்தை தன்னுடைய வாயிலே வைத்து அதில் இருக்கக்கூடிய சிறு பகுதியை அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ஊட்டி விடுகிறார்கள். குழந்தை பிறந்தால் தேனை எடுத்து பேர் வைப்பதும் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அஜரத்தை கூப்பிட்டு தேனை வச்சு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்துங்க. எல்லாத்தையுமே விமர்சனம் குறை சொல்லி உண்மையான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை கூட இன்னைக்கு பித்அத் ஷிர்க் மாதிரி இன்னைக்கு மாறிட்டாங்க. இப்போ இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய மாமேதை தெரியுமா? தாயிஃப்க்கு போய் பாருங்க. உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு சென்றால் தாயிஃப்ல மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பேர்ல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல், அவர்கள் பாடம் நடத்திய ஒரு மிகப்பெரிய மதரசா யூனிவர்சிட்டி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல சயின்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஹிஸ்டரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனின்னு சொல்லி சப்ஜெக்ட் வாரியா பிரிக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படிப்பட்ட அறிவாற்றல் எப்படி வந்தது? மாணவி அவர்களுடைய உமிழ் நீரால் மெல்லப்பட்ட பேரித்தம்பலத்தினுடைய ஒரு பகுதியை அவர்கள் சாப்பிட்ட காரணத்தினால் இது ஆன்மீக ரீதியாக நாம் நம்புகின்றோம். ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது, பிறந்த குழந்தைக்கு முதல் உணவாக அந்த குழந்தையுடைய அந்த உணவு எவ்வளவு கொள்ளுமோ அதை இனிப்பாக ஆரம்பிப்பதால் இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் இனிப்பை கொடுத்து பேர் வைத்தார்கள் இல்லையா? பாங்கு சொன்னாங்க, இகாமத் சொன்னாங்க. குழந்தையுடைய கருவறையிலேயே அதனுடைய காதுகள் கேட்க ஆரம்பித்து விடுகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு இனிப்பை கொண்டு உணவை துவங்குவதால் the brain becomes refreshed and the bone becomes stronger அப்படின்னு சொல்லி மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. குழந்தைக்கு இனிப்பை கொண்டு பேர் வைத்தால் மூளை புத்துணர்ச்சி பெறுகிறதாம். the brain become refreshed, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. and the bone becomes stronger, எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிறது, உறுதியாக ஆகிறது. குழந்தை பிறக்கும் பொழுது நீர் சற்று குறைவாக இருக்கும், அதுக்கு இனிப்பு சத்து பெரும்பாலும் குறைவாக இருக்கும். எனவே எந்த குழந்தையுடைய துவக்கத்தில் தேனோ அல்லது பேரித்தம்பலமோ, குறிப்பாக இந்த இனிப்பை கொண்டு துவங்கப்பட்ட மாணவிகளுடைய இந்த துவக்கம் என்பது அந்த குழந்தை பிற்காலத்தில் அறிவாற்றல் உள்ள குழந்தையாக பிறக்கும் என்று இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. அப்படித்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். அப்படித்தான் வீரத்திற்கும் கல்விக்கும் பேர் போன சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி அவர்கள் பிறந்த போது பெருமானார் அவர்கள் கரத்தை வாங்கி பெருமானார் அவர்களை தான் முதலில் பார்க்கிறார் அலி. பெருமானாருடைய அந்த உமிழ் நீருடைய வரக்கத்தை கொண்டு பெருமானார் அவர்கள் ஊட்டிவிட்டு அந்த இனிப்பினுடைய வரக்கத்தை கொண்டு இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அலி மிகப்பெரிய புலி, வீரத்தால் புலி, அலியை அசைக்க முடியாது என்று சொல்கின்றோமே, அப்படிப்பட்ட வீரமும் கல்வியும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வரக்கூடிய அந்த உணர்வை பெருமானார் அவர்கள் ஊட்டக்கூடிய வகையில் தான் குழந்தையினுடைய துவக்கம் இனிப்பை கொண்டு துவங்கினார்கள் என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அடிமையாக்கப்பட்ட நம் போன்ற மக்கள் மாணவி அவர்களுடைய வாழ்வியலை இது போன்ற விஷயத்திலே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம் பேணி நடக்க வேண்டும். மேற்கத்திய கலாச்சாரம் நம்மில் இன்னைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டு இன்னைக்கு மொபைல் போன்களும் இன்னைக்கு நட்சத்திர கூத்தாடிகளும் இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வாலிபர்களை பார்த்து சொல்கின்றோம். ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிப வயசிலே அவரும் இன்னொரு நபித்தோழரும் மேற்கத்திய கலாச்சார ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கின்றார்கள். மாணவியினுடைய காலத்துக்கு பிறகு அங்கே எல்லாருமே அந்த சபையில நின்று கொண்டு சாப்பிட்டார்கள். பாரசீகம், ரோமாபுரி போன்ற பொஃபே சிஸ்டம் இருக்குல்ல, இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டிலலாம் பொஃபே சிஸ்டம், நின்று கொண்டே சாப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம், அது ஹெல்த்துக்கு கேடான ஒரு கலாச்சாரம் என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்றது. அந்த மாதிரி அந்த அவையில எல்லாருமே நின்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படி நின்று கொண்டு சாப்பிடும் போது இது மாணவி அவருடைய சுன்னத்துக்கு மாற்றம் என்று சொல்லி சஹாபாக்கள் எப்படி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாங்க என்று சொன்னால், மாணவி அவர்கள் ஒரு ஹதீஸை பேசும்போது அந்த ஹதீஸை சொல்லும் போது சிரித்தார்கள் என்றால் பெருமானார் அவர்கள் சொல்லும் போது சிரித்தார்கள், எனவே நானும் சிரிப்பேன். ஏன் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு நபித்தோழர் கீழே குனிஞ்சு போறாரு, என்னங்க ஒண்ணுமே இல்ல இந்த இடத்துல கீழே குனிந்து செல்கின்றீர்கள் என்று சொன்னால், மாணவி அவர்கள் நடந்து செல்லும் போது ஒரு மரம் இருந்தது, மாணவி அவர்கள் குனிந்து சென்றார்கள். மாணவி அவர்கள் நடக்கும் போது இந்த இடத்தில் பணிந்து குனிந்து சென்ற காரணத்தினால் நானும் குனிந்து செல்கின்றேன் என்று பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும்
தன்னுடைய வாழ்க்கையுடைய செயலாக மாற்றிக்கொண்டார்கள். பெருமானார் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் பெருமானார் அவர்களாகவே வாழ்ந்தார்கள். பெருமானார் அவர்கள் எப்படி பல் துலக்கினார்களோ அப்படித்தான் பல் துலக்குவார்கள். பெருமானார் அவர்கள் எப்படி குளித்தார்களோ அப்படித்தான் குளிப்பார்கள். பெருமானார் அவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் பேசுவார்கள். பெருமானார் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் என்னென்ன காரியங்களை செய்வார்களோ அதைத்தான் செய்வார்கள். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை பெருமானார் அவர்களாகவே சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் நபித்தோழர்கள். அதிகாலையில எந்திரிச்ச உடனே முதல் சுன்னத்து என்ன தெரியுமா? சுன்னத்து தான் இன்னைக்கு தலைப்பு. அதிகாலையில எந்திரிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற முதல் சுன்னத்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அமல்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் அமல்படுத்தலாமா? ஹேண்ட் வாஷிங். கொரோனா வந்துருச்சு, மாஸ்க் போடணும் போடுறான், கைய கழுவு அப்படின்னு சொல்றான், கழுவுறோம். பெருமானார் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள், தூங்கி எழுந்திரிச்சவுடன் நீங்கள் பல் துலக்குவதற்கு முன்போ அல்லது உங்களுடைய கைகளை வேற பாத்திரத்தில் நீங்கள் புலங்குவதற்கு முன்பு தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தூக்கத்தில் உங்களுடைய கைகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் பற்றிருக்கும் என்று தெரியாது அப்படின்னு பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து முதல் காலையினுடைய முதல் சுன்னத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை கழுவ கற்றுக் கொடுத்தார்கள். முதல் சுன்னத்து. பற்களை எப்படி தேய்த்தார்கள்? பிரஷ்ல இன்னைக்கு பேஸ்ட வச்சுட்டு அந்த காலத்துல மிஸ்வாக்ல பல் தேய்ச்சிருக்கிறாங்க. பெருமானார் அவர்கள் எப்படி பல் தேய்ச்சார்கள்? பெருமானார் அவர்கள் வலது பக்கத்திலிருந்து பல் துலக்குவதை துவங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி பல் துலக்குவது முதல், முடி வளர்ப்பது வரை, நகம் வெட்டுவது முதல், காலணி அணிவது வரை, உடை அணிவது முதல், கண்ணாடி பார்க்கும் வரை எல்லா விஷயத்தையும் மாணவி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைய இளைய சமுதாயம் அப்ப உதைப்பா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில போனா எல்லாரும் நின்றுகிட்டே சாப்பிடுறாங்க. இந்த நபித்தோழர்கள் நின்றுட்டு சாப்பிடுறது நம்ம பழக்கம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்ப பரிமாறக்கூடியவர் வந்தார். பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நின்று சாப்பிடும் போது நீ கிராமத்திலிருந்து வந்துட்டு பட்டிக்காட்டா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறிய என்பதை போன்று அந்த இடத்தில் சொல்லும் போது ஹுதைஃபத்து பின் யமான் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன வார்த்தை சரித்திர வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தத்ருக்கு சுன்னத ஹபீபி ஹாவுலாயி ஹம்பாக்குன். இந்த மடையர்களுக்கு முன்பால் என்னுடைய மாணவி அவர்களுடைய சுன்னத்தை என்னை விட சொல்கின்றாயா என்று கேட்பார்கள். நின்று கொண்டு சாப்பிடக்கூடிய சபையிலே நீங்கள் நின்று சாப்பிடாதீர்கள், உட்கார்ந்து சாப்பிடுங்கள். அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த மடப்பயல்களே தத்ருக்கு சுன்னத ஹபீபி ஹாவுலாயி ஹம்பாக்குன். இந்த அஹம்மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் எங்களுடைய பெருமானாருடைய சுன்னத்தை விடுவதா? இன்றைய இளைஞர்கள் சமுதாயம் முடி வெட்டுகின்றான். முடி வெட்டுவதை கூட மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞர்கள் வைக்கக்கூடிய அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, நடுவுல அப்படியே பெருசா முள்ளமன்றி மாதிரி ஒரு குப்பா மாதிரி அது எடுத்து முடி வைக்கிறான். சைடு ஃபுல்லா மவுண்டெயின், இங்க ரோடு போட்ட மாதிரி இந்த சைடு ஃபுல்லா மொட்டை, இந்த சைடு ஃபுல்லா மொட்டை, மலையடி வாரத்தில் போடப்பட்ட ரோடு மாதிரி மேல குப்பா மாதிரி வச்சிருக்கான் சார். அவன் அந்த குப்பா மாதிரி வைக்கிற பையனை பார்த்த உடனே ஒருத்தன் சொல்றான், பார்த்தவனே கையெடுத்து கும்புன்னு போல இருக்கு. ஏன்னா முஸ்லீம்களா இருந்தா பள்ளிவாசல் குப்பா மாதிரி மனோரா மாதிரி வச்சிருக்கிறான், இந்துக்களா இருந்தா கோவில் கோபுரம் மாதிரி பெருசா இருக்கு. பார்த்தவனே கையெடுத்து கும்புன்னு தோணுதா? இல்ல, பார்த்த உடனேயே ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. இதை பெருமானார் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். பகுதி முழுக்க மொட்டை எடுத்துவிட்டு நடுவில் மட்டும் பெரிய முடியை வைக்கக்கூடியதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். இது மாணவர்களுக்கு புறம்பானது. ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் முள்ளமன்றியை போன்று நடுவில் முடி வைத்துக் கொண்டு சைடுல எல்லாம் மொட்டை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சினிமாக்களும் கூத்தாடிகளுடைய கொள்கைகளும் அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா போயிருச்சுன்னு சொன்னா, மாணவி அவருடைய தர்பாரில் ஒருத்தர் வந்தார். யார் ரசூலல்லாஹ், நான் குர்ஆனிலேயே குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். ஐ லவ் சூரத்துல் இக்லாஸ்னு சொன்னார். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு சூராவை விரும்புறியா, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க. அந்த குல் ஹுவல்லாஹு சூரா உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கூத்தாடிகளை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் என்ன சொல்றாங்க, மீடியாக்கள்ல வந்து எனக்கு என் கணவனை விட இந்த நடிகர் தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் கணவனை வைத்துக் கொண்டு இந்த நடிகரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும் என்று எந்த உம்மத்து மாணவி அவர்களை மேலாக மதிக்க வேண்டும், மாணவி அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, மதினா உகதுக்கு பக்கத்துல போங்க, ஒரு பெண்மணியினுடைய வீடு பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்பாரிலே உகதுல ரசூல்லா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய சகோதரர் இறந்து விட்டார், கணவன் இறந்து விட்டார், எல்லாரும் இறந்துட்டாங்க,
மா ஃபஅல ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. பெருமானார் அவர்கள் மீது கொண்ட அந்த பாசம் அவர்களை எந்த அளவுக்கு ஆக்கியது என்று சொன்னால், உஹது யுத்தம் முடிந்து வரும் பொழுது பெருமானார் அவர்கள் அந்த பெண்மணியுடைய வீட்டிலே வந்து 2 ரக்காயத்து தொழுது விட்டு, ஒரு வக்து தொழுகையை தொழுது விட்டு அங்கே சாப்பிட்டு சென்றார்கள். அந்த பெண்மணியினுடைய வீடு இன்னைக்கு பள்ளிவாசல். உஹதுக்கு பக்கத்திலே சென்றால் அந்த பெண்மணியினுடைய வீட்டை பார்க்கலாம். மாணவி அவர்களை நேசித்து, மாணவி அவர்கள் கொண்டு வந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி, மாணவி அவர்கள் கொண்டு வந்த வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணிகள் தன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த அந்த வீடுகளையும் அல்லாஹு தஆலா இறையில்லமான பள்ளிவாசலாக ஆக்கி வைத்து, செல்லக்கூடிய லட்சோப லட்ச ஆஜிகள் எல்லாம் அந்த வீட்டிலே சென்று தொழக்கூடிய புனித இல்லங்களாக மாற்றப்படக்கூடிய வரிசையிலே வந்த இந்த பெண்கள் தான் எனக்கு இந்த நடிகையை பிடிக்கும், இந்த நடிகனை பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மும்பையில ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அப்ப அதே மாதிரிதான் ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க, சார் ஹீரோ அவரை பார்த்து சொல்றாங்க, வடதேசத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ஹீரோ கணவனை வச்சுட்டு ஒரு அம்மா சொல்லுது, சார் உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்கும்னா என் கணவனை விட பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டார் உடனே அந்த அம்மாவையும் அந்த கணவனையும் அழைத்து வந்து நறுக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு செருப்படி பதிலை கொடுத்தார். அந்த ஷாருக் கான் சொன்னார், உங்களுக்கு வந்து கணவனை விட என்னதான் பிடிக்கும்னு சொல்றது தவறு. நீங்கள் பசி எடுத்தால் உங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது அவர்தான், நான் அல்ல. உங்களுக்கு உண்டான உடையை வாங்கி கொடுப்பது நான் அல்ல, அவர்தான். உங்களுக்கு உண்டான இருப்பிடத்தை கொடுப்பது உங்களுடைய கணவர் தான். உங்களுக்கு தேவையான வாகனத்தை வாங்கி கொடுப்பது உங்களுடைய கணவர் தான். உங்களுக்கு தலைவலி என்று அசௌகரியம் ஏற்பட்டால் உங்கள் மீது கவலை கொண்டு மருத்துவமனைக்கு சென்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பது கணவர் தான். ஒரு காலமும் சினிமா நட்சத்திரங்களை பார்த்து அதிலே மதிமயங்கி விடாதீர்கள், இது ஒரு பொழுதுபோக்கு, உண்மையான வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள் என்று அந்த அம்மாவை செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார் ஷாருக் கான் என்பது சமீபத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழுக்கம், மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறிகளை நாம் பேணி நடக்க வேண்டும். பெருமானார் அவர்களை பார்த்துவிட்டு ஒரு அப்துல்லா என்ற ஒரு இளைஞர், அவர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு வேலையை அனுப்புறாங்க. அவர் போனவர் திரும்ப வரவே இல்லை. எங்க இந்த அப்துல்லாவை அனுப்புறன ஒரு நபி தோழர் ஒரு இளைஞரை எங்க போனார் அப்படின்னு சொல்லி மாணவி அவர்கள் பிலால் போன்ற சஹாபாக்களை அழைத்து தேட சொன்னார்கள். ஊர் முழுவதும் தேடினால் காணும். ஒரு காட்டுக்குள்ள வனாந்தரத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். ஏன் மாணவி அவர்களை பார்க்க நீங்கள் வரவில்லை அப்படி என்று சொல்லும்போது, நான் வரும் வழியிலே ஒரு தவறான விஷயத்தை பார்த்து விட்டேன். இந்த தவறான விஷயத்தை பார்த்த இந்த கண்களால் மாணவி அவர்களை நான் எப்படி பார்க்க போகின்றேன் என்று வெட்கப்பட்ட போது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க செய்து நீங்கள் பெருமானாரை சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று மொபைல் என்ற அந்த பேரிலே பல அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். சொன்னோம் ஒரு நேரத்தில் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி. போன வருஷம் ஒரு மாணவர் யூஜி முடிச்சுட்டு பிஜி படிப்பதற்காக அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்றார். விசா அப்ளை பண்ணும்போது நல்லா படிச்சிருக்கிறார். 10th + 2ல நல்ல மார்க். இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன். 10th + 2ல நல்ல மார்க். அமெரிக்கா சிகாகோ யூனிவர்சிட்டியில பிஜி படிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார், மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா எம்பாசியிலே சென்று விசாக்காக அப்ளை செய்கிறார். நல்ல மார்க்குங்க. 10th கோல்டு மெடலிஸ்ட், 12th 90%, யூஜிலையும் எந்த அரியரும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ். பிஜி படிப்பதற்கு சிகாகோ செல்வதற்காக சமீபத்தில் அவர் அமெரிக்காவுடைய எம்பாசிக்கு செல்கின்றார். எம்பாசிக்கு போய் அமெரிக்கா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா தான் விசா கிடைக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். அவன் வந்த உடனே அந்த பையன் இடத்துல வாட் இஸ் யுவர் நேம், வாட் பர்பஸ் யூ கோயிங் டு அமெரிக்கா அதெல்லாம் கேட்கற. எதுக்காக நீ அமெரிக்காவுக்கு போற எதுவுமே கேட்கற. அவன் முதல்ல அந்த பையன் இடத்துல கேட்கப்பட்டது டெல் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கான். டெல் யுவர் மொபைல் நம்பர். மொபைல் நம்பரை சொல்லியிருக்கிறான். 10 நம்பர் இருக்குல்ல, அந்த மொபைல் நம்பரை சொல்லியிருக்கிறான். மொபைல் நம்பரை கம்ப்யூட்டரில் அடிச்சு பார்த்த உடனே யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். நீ சிக்காகோ போய் படிக்க முடியுதான் அனுப்பிச்சிட்டான். அனுப்புன பையனுடைய அத்தா அவரும் பெரிய ப்ரொஃபஸர். அமெரிக்கா இல்லை போயிட்டு ஏன் விசா கேன்சல் ஆச்சுன்னு யாருக்கிட்டையாவது போய் சொல்ல முடியுமா? எந்த அமைச்சரும் பேச முடியுமா? முடியாது. எதனால ரிஜெக்ட் ஆயிருச்சு, பேரும் கேட்கல, எதுக்கு போறான்னு கேட்கல, எதனால ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்த போது இப்பொழுது AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மொபைல் ட்ராக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம நினைக்கிறோம் இந்த மொபைல்ல பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி. நம்முடைய மொபைல் நம்பரை கொடுத்தா நாம என்னெல்லாம் பார்த்துருக்கிறோம், என்னெல்லாம் சேட் பண்ணியிருக்கிறோம் அப்படி என்பது இன்னைக்கு வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மொபைல் ட்ராக் சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அமெரிக்கா சிகாகோவில் இந்த பையனுக்கு மறுக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மாணவி அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க, மல்லா அதபலகு வலா இல்மலகு, யாரிடத்தில் இல்மு இல்லையோ
யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் இல்மு இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த முகாந்தரத்தை தான் சிகாகோ யூனிவர்சிட்டியில அமெரிக்காக்காரன் இன்னைக்கு நம்பர் அடிச்சு பார்த்து இந்த பையன் இந்த நம்பர்ல நிறைய வாட்ஸ்அப் சேட்டிங், ஃபேஸ்புக் சேட்டிங், இன்ஸ்டாகிராம்ல நிறைய அசிங்கங்களை பார்த்திருக்கின்றான். இவனிடத்துல ஒழுக்கம் இல்ல, பட் கோல்டு மெடலிஸ்ட். ஒழுக்கம் இல்ல, பிளஸ் 2ல 90%. ஒழுக்கம் இல்ல, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ். ஒழுக்கம் இல்லை, இவன் வந்தால் என் நாட்டை கெடுத்துருவான்னு சொல்லி எந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்த மொபைலை நம் கையில் கொடுத்ததோ அந்த மொபைலை கொண்டு நாம் எப்படியெல்லாம் பலிதவறி அசிங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை இன்னைக்கு என்ன சொல்றான்? அதே மேற்கத்திய உலகம் உனக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் என் நாட்டுக்கு வராதே என்று நம்மை புறக்கணிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒழுக்கம் என்பது அது உலக கல்வியாக இருந்தாலும் மறுமையின் கல்வியாக இருந்தாலும் ஒழுக்கம் வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்வோம். ஆலிமாக இருந்தாலும் ஒழுக்கம் வேண்டும். ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் மர்ஹூம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவானாக. எல்லாருக்கும் தெரியும் ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் நீடூர். இந்த மேடைகள் எல்லாம் வந்து அவர்கள் முக்கியமாக பேசியிருப்பார்கள். அந்த ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத்தை பார்ப்பதற்கு அவருடைய மாணவர், ஹஸ்ரத்துடைய மாணவர் ஒருவர் வருகிறார். வந்து, ஹஸ்ரத் எனக்கு நல்ல பள்ளிவாசல்ல தொழு வைக்கிறதுக்கு இமாமத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவு நேரம் பெண்கள்ல இருந்து வாலிபர்கள்ல இருந்து எல்லாத்தையும் தாக்கணுமா இல்லையா? இப்ப ஹஸ்ரத் எங்களுக்கும் ஒரு நசியத் வேணுமா இல்லையா என்பதற்காக நான் ஒரு செய்தியை சொல்கின்றேன். ஹஸ்ரத் நல்ல இடமா இமாமத்து இருந்தா சொல்லுங்க, தொழு வைக்கிறதுக்கு ஊர் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத்துடைய மாணவர் ஹஸ்ரத் கிட்ட போய் பார்த்துருக்காங்க. ஏமா இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல தொழு வச்சிங்களே, தொழு வச்சிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு? இல்ல பள்ளிவாசல்ல ஹவுஸ்ல காலை விட்டு கழுவுனேன், அதை முத்தோல்லி பார்த்துட்டாரு. ஹவுஸ்ல காலை விட்டு கழுவுன முத்தவள்ளி செயலாளர் நாட்டாம பஞ்சாயத்துலாம் பார்த்துட்டாங்க. ஊரில் அப்படி கிடையாது, அதுக்கெல்லாம் அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஊர் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்ரத் சொன்னாங்க. இப்போ ஹஸ்ரத் ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க மாணவர்களுக்கு எப்படி அந்த காலத்தில் ஆலிம்களை வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. சொன்னாங்களா, சரி விட்டுருங்க, ஆனது ஆணி போச்சு. இப்போ நான் ஒரு ஊர் சொல்றேன், அந்த ஊர்ல போய் தொழு வைங்க, அந்த ஊர்ல போய் இமாமத்தா தொழு வைங்க. நீங்க எப்படி அந்த ஊர்ல நடந்துக்கணும் தெரியுமா? எப்படி சாலியாக ஒழுக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அந்த ஊர் மக்கள் உங்களை அழைத்து, ஹஸ்ரத் நீங்க உங்க பொன்னான காலை கொண்டு இந்த ஹவுஸ்ல முபாரக்காக வையுங்கள். அந்த காலை அந்த முபாரக்கான நீரிலே நாங்கள் உலு செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒழுக்கமுள்ள ஆலிமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டது. மல்லா அதபலகு வலா இல்மலகு. என்ன பயான் கராத் ஓதினாலும் அதபு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த இல்முக்கு பிரயோஜனம் இல்லை என்று, அது உலக கல்வியாக இருந்தாலும் மறுமையின் கல்வியாக இருந்தாலும் மாணவி அவர்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சுன்னத்து தான் ஒழுக்கம், சுன்னத்து தான் ஆரோக்கியம். மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்வியல் தான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் தரும் மறுமையிலும் தரும். வல்ல ரஹ்மான் அத்தகைய மாணவி அவர்கள் வாழ்ந்த வாழ்வியலை நெறியாக கொண்டு வாழக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்த ஜமாத்தார்களுக்கும் அழைப்பு கொடுத்த ஹஸ்ரத் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.